ஹலோ கைஸ், நீங்க பார்க்கறது தமிழ் அனிமே 2.0 நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல முஷோகு டென்சாயோட எபிசோட் 8 பார்க்க போறோம். எடுத்தது ரூடியஸ் நான் நல்லா தான் வளர்றேன் போலன்ட்டு லாங்குவேஜ் ஸ்டடி பண்றப்ப பாஸ்ட் லைஃப்ல விட இங்க லாங்குவேஜஸ் கத்துக்கிறது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு நினைப்பான். இல்ல என்னன்னு எரிஸ் பிராக்டிஸ் பண்றதை பார்த்துட்டு அவ ஸ்வாட் கார்ட் ஸ்டைல்ல இன்டர்மீடியட் டு அட்வான்ஸ் வெறும் 2 வருஷத்திலேயே போயிட்டா. பார்க்க போனா அவகிட்ட டேலண்ட்ல நான் பின்தங்கி இருக்க போல இருக்குன்னு நினைப்பான். டக்குன்னு மேல பிளானட் போல இருக்க விஷயத்த பார்த்துட்டு இது முதலுக்கு இப்ப பெருசாயிட்டே இருக்க போல இருக்கு, இது என்னங்கிறதே மர்மமா இருக்கேன்னு நினைப்பான். இந்த டைம் மழை காலமா இருக்கும். எரிஸ் ரூடியஸ்க்கு தெரியாம சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினைப்பா. அவனோட 10th பர்த்டேவை பயங்கரமா செலிப்ரேட் பண்ணணும்னு. அவன் மட்டும் வேற குடும்பத்தை சார்ந்தவனா இருந்தா நல்லா இருக்கும்பா. ரூடியஸ் மனசுக்குள்ள இப்பதான் போரிஸ் ஃபேமிலி என்னை பத்தி பப்ளிக் பண்ணாம போனதே புரியுதுன்னு நினைப்பான். அப்படியே ஒரு பீஸ்ட் பொண்ணு வரவும் அவளுக்கு ஹாய் சொல்லிட்டு கிளம்புவான். மனசுக்குள்ள இப்பதான் என் அப்பனோட முழு பேரே தெரிஞ்சது. பால் நோட்டோஸ் கிரே ரேட்டான். அது கிரே ரேட் ஃபேமிலியே 4 பெரிய பிரிவுகள். என்ன பால் அவன் பிரதரை வந்து லீடரா மாத்திட்டான். பார்க்க போனா பாலை விட அவன் குப்பை போல. இந்த விஷயங்கள் போரிஸ்க்கு வெல்கமிங்கா போகாது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் தான் கொண்டு வரும். அதால எரிஸ்க்கு பண்ண போல பெரிய பார்ட்டிலாம் பண்ண முடியாது, பிரைவேட்டா தான் இருக்கணும். அவ இப்ப பண்ண போற விஷயத்துல ஆச்சரியப்படுற போல நடிக்கணும்ட்டு தனியா பால் யூஸ் பண்ணி விளையாண்டு இருப்பான். எரிஸோட அம்மா அதை பார்த்து லைட்டா காண்டாகி போற போல இருக்கும். ஆனா ரூடியஸ் அதை பார்த்திருக்க மாட்டான். ரூடியஸ் இந்த உலகத்துல நான் 10 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன்னு நினைப்பான். அடுத்த நாள் கிளைன் லாங்குவேஜ் சொல்லி தரப்ப சின்ன பையனா 2 வருஷத்துல இத்தனை லாங்குவேஜ் எப்படி கத்துக்கிட்டேன்னு கேப்பா. அவன் பீஸ்ட் லாங்குவேஜ்ல நீ சொல்லி தராம எப்படிங்கும் போது இந்த லேர்னிங்ங்கிற விஷயம் பசி போல. சரி இப்ப வேற எனக்கு பசிக்குது, ஸ்நாக்ஸ் சாப்பிடலான்பா. அந்த பீஸ்ட் பொண்ணுக்கு இன்னும் எதுவும் ரெடி ஆகலின்னு இல்லைன்னா அதை முடிஞ்ச அளவுக்கு சமாளிக்க பார்த்துட்டு ரூடியஸ் அவ செலக்ட் பண்ணி வச்சிருப்பான். அவ இங்க வால் மட்டும் குறையுதுங்கிறப்ப அவன் அந்த வால் எங்க இருந்து வருதுன்னு பார்த்தா நல்லா இருக்குன்பா. அவ தயங்காம காட்டுவான். பயப்புள்ள பின் பக்கம் சாஃப்டா இருக்கும்னு நினைச்சவன் கல்லு மாதிரி இருக்கதை பார்த்துட்டு எனக்கும் மசில் இப்படி தாண்டா இருக்கணும்னு நினைப்பான். இதை பீஸ்ட் பொண்ணு வந்து பாக்குறப்ப ஆக்வர்டா இருக்கும். அவனுக்கான பார்ட்டி நடக்கிறப்பலாம் எரிஸ் வந்து பூலாம் கொடுத்துட்டு ஹாப்பி பர்த்டே சொல்லுவா. ரூடியஸ்க்கு என்ன நடக்குதுன்னு எல்லாமே தெளிவா தெரியும், இருந்தாலும் அவங்கள ஆச்சரியப்படுத்துற மாதிரி நடந்துக்கணும்ட்டு. எனக்கு என் பிறந்த நாள்னே தெரியாது, சாரி கேட்டவன். ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்ப எல்லாரும் என்ன வரவேற்பீங்களா மாட்டீங்களான்னு கூட நான் கவலைப்பட்டதுண்டு. எனக்காக இப்படி சர்ப்ரைஸா பார்ட்டி எல்லாம் நடத்துறத பாக்குறப்ப என்னால கண்ணீர் கட்டுப்படுத்த முடியும்பா. ஃபிட்டோ கதற ஆரம்பிச்சிருப்பாரு திடீர்னு. நோட்டோஸோட லீடரா பைல்மேன் வேண்டாம், இதுக்கப்புறம் ரூடியஸ் தான் அங்க நிறுத்த போறேன், இதுக்காக நான் போர் தொடுப்பேன், அவனை கொல்லுவன் பாரு. பிலிப் தான் ஆளுகளை வச்சு அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போயிருப்பான். எரிஸ் ரைட்டு, என் தாத்தாவை விட்டுத்தலு, இப்ப நான் உனக்காக ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன், முடிஞ்சா கெஸ் பண்ணு பாக்கலான்பா. பைபிள்லயும் என்னவா இருக்குன்னு யோசிச்சவன் டக்குன்னு என் அப்பா அம்மாவை இது கூட்டிட்டு வந்தீங்களான்னு சொல்லி கேட்பான். அவ மான்ஸ்டர்ஸ் நடமாட்டம் ஜாஸ்தியா இருக்கனால அவங்கள கூட்டிட்டு வர முடியலன்பா. இந்த இடத்தோட மூட் டெப்ரஸ் ஆகிற போல இருக்கும். ரூடியஸ்மே இப்படி நடக்க கூடாதுன்னு நினைச்சிருப்பான். திடீர்னு பார்த்தா எரிஸோட அம்மா வந்து கட்டி பிடிச்சுக்குவாங்க. பைபிள்ல இதுதான் சர்ப்ரைஸ்ன்னு நினைப்பான். அவங்க அரவணைச்சுக்கிறதெல்லாம் பார்த்துட்டு மனசுக்குள்ள இவங்க இப்ப வரைக்குமே நான் வெறுத்துட்டு இருந்த போலதானே இருந்துச்சுன்னு நினைப்பான். அவங்க நான் உன்னை பேசாம தத்தெடுத்துக்கிறேன், இல்ல எரிஸ்கே கட்டி வச்சிடறான்பாங்க. எரிஸ் அம்மா அவன் என்ன விட சின்ன பையனா, சின்ன பையனா இருந்தானா பெரியவனா இருந்தானா, உன்னோட ஃபெமினைன் சைடுல அவங்ககிட்ட இருக்கப்பதான் ஒர்க் அவுட் ஆகுதுன்பா. பார்த்தா ஃபிட்டோ போலவே அவளை இழுத்துட்டு போயிருப்பாங்க. ரூடியஸ் என்ன சர்ப்ரைஸ்னு கேட்பான். பார்த்தா அவனுக்கான ஸ்டாஃப் கொண்டு வருவாங்க, மந்திர தடி பெருசு. இதோட பேரு ஆக்வா ஹார்டியா. இவளுக்கு இது பார்த்ததுமே எக்ஸ்பென்சிவா இருக்கும்னு தெரியும். அதை பத்தி பேசுறப்ப எரிஸ் அதோட பிரைஸ்லாம் உனக்கு எதுக்கு, நீ இந்த ஊர்லயே சிறந்த மெஜிஷியன், உனக்கு ஏத்த ஸ்டாஃப் வேணும்லன்னு சொல்லி அதை வாங்கினு இப்ப ரியல் பார்ட்டிக்குள்ள போலாமான்பா. இதுக்கு அடுத்து நடக்கிற பார்ட்டி ரொம்ப ஹாப்பியா இருக்கும். கரெக்டா பார்ட்டி முடியவே நைட் ஆயிருக்கும். எரிஸ் தூக்க கலக்கத்துல கூட ரூடியஸ்ங்கிற பேரை சொல்லிட்டு தான் போவா. பிலிப் ரூடியஸ் கூட தனியா இருக்கப்ப எரிஸ்க்கு ஒரு அண்ணன் ஒரு தம்பி இருந்தான். எங்களோட ட்ரெடிஷனை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் இந்த குடும்பத்துல பிறந்தா அதை போரியஸ் மெனுக்கு தாராவாத்து கொடுக்கணும். ஹில்டா உன்னை வெறுத்ததுக்கு காரணம் அவ பசங்க சுத்தி தெரிய வேண்டிய இடத்துல இந்த இடத்த நீ சொந்தம் கொண்டாடுற போல இருந்த நாளன்பாரு. எந்திரிச்சு வைன் ஊத்தி கொடுத்துட்டு அதால அவளை வெறுக்காதேன்பான். ரூடியஸும் அவங்க ஏன் கோவப்பட்டாங்கன்னு இப்ப புரியுது, நாளை எதுவும் தப்பா எடுத்துக்கலேன்பான். பிலிப் உனக்கு எரிஸ கல்யாணம் பண்ணி வச்சு இந்த போரியஸ் ஃபேமிலியோட கூட்ட ரகசியமா பண்ணி வைக்கிறேன். இந்த விஷயம் வெளியே போகாம பொலிட்டிக்கலா வேற மாதிரி நகர்த்தலாம். தேவைப்பட்ட எரிஸோட கைய கால கட்டி கூட அவன் பெட்ல தூக்கி போடுறான்னு பாரு. பைபுள்ள அந்த பொலிட்டிக்கல் விஷயத்துல ஒரு சீரியஸா இருக்காரான்னு யோசிச்சுட்டு வெறும் வைனை குடிச்சிட்டு சும்மா பேசுறேன்னு சொல்லி அந்த பேச்சை முடிச்சுக்கலான்ட்டு கிளம்பியிருப்பான். அவரும் சிரிச்சுட்டு அதை லைட்டா எடுத்துக்கிட்ட போலதான் இருக்கும். பைபுள்ள பெட்ரூம்க்கு போற வழியில பீஸ்ட் மைட்ஸ் கிராஸ் ஆவாங்கல்ல, அவங்களுக்கு குட் நைட்லாம் சொல்லிட்டு பிலிப் சொன்ன விஷயத்துக்கு அக்ரி பண்ணியிருந்தா. இந்த மாதிரி பல வேலைக்காரிகளை நமக்கு பிடிச்ச மாதிரியான வேலைக்கு வச்சிருக்காமே நினைச்சிட்டு ஆப்பர்ச்சுனிட்டியை வேஸ்ட் பண்றேன்னு கடுப்பாவான். இதுக்கு அடுத்த நேரம் ரூம் போனா வெல்கம் ஹோம்னு வாய்ஸ் கேட்கும். பார்த்தா எரிஸுக்கு வந்திருப்பா. ரூடியஸ் ஷாக் ஆயிருப்பான். என்ன பண்றேன்னு கேட்டா அவ என் ரூம்ல எனக்கு தனியா படுக்க பிடிக்கல, அதான் இங்க வந்தன்பா. ரூடியஸ் இது பிலிப்போட வேலையா இருக்கலாம்னு நினைச்சிட்டு அவளை அங்க எங்கேன்னு பார்த்துட்டு இதுவும் நல்லா தான் இருக்குன்னு நினைப்பான். டக்குன்னு பார்த்தா பக்கத்தால உட்காந்தவன் மேல கை வைக்கிற போல இருக்கும். பட் எல்லாம் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பார்த்திருப்பான். இங்க பாரு நான் தனியா இருக்கேன், நீங்க இல்லாம போறது நல்லது, இல்லைன்னா நான் தேவையில்லாத வேலையை பார்க்க வேண்டியது வரும்பா. அவ லைட்டா இருந்துட்டா பிரச்சனை இல்லைன்பா. இவளே இதான் பிலிப்க்கு வேணும்னா என்ன கவலைன்ட்டு கொஞ்சம் பொறுமையா தான் விஷயங்களை ஆரம்பிக்கணும்னு நினைப்பான். நான் உன்னை தொடலாம்னுட்டு தான் கிட்ட நெருங்குவான். பட் அவன் போறது எக்ஸ்ட்ரீமா இருக்கனால எரிஸ் அடிச்சு மிதிச்சு படுக்க போட்டு போயிருப்பா. இவளையும் எரிஸ் இன்னைக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் பண்ணி கொடுத்தா, இருந்தாலும் அவளோட ஃபீலிங்ஸ் நம்ம புரிஞ்சுக்காம
போயிட்டமே நினைச்சிட்டு விஜின்ஸ் அதான் சாகணும் போலன்னு நினைப்பான். டக்குன்னு எரிஸ் வரவும் மன்னிப்பு கேட்பான். அவங்க பாரு நீ போனது எக்ஸ்ட்ரீம், கரெக்டா இப்ப இருந்து ஒரு 5 வருஷம் போகட்டும், நம்ம ப்ராப்பர் அடல்ட்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அதெல்லாம் பண்ணிக்கலான்ட்டு கிளம்பியிருப்பா. அவனும் அவன் விருப்பம்ட்டு மறுபடியும் மன்னிப்பு கேட்பான். நல்ல வேலை இன்னைக்கு என்னோட பிறந்த நாள்ட்டு ஒரு மாதிரி குஷி ஆயிருப்பான். கிட்டத்தட்ட 5 வருஷத்துல மேரேஜ் பண்ணிக்கலான்னு அவளே அவ வாயால சொல்லிட்டாளான்ட்டு குதிச்சுட்டு இருக்கப்பதான் டக்குன்னு ஐயோ செல்ஃபி வாழ்க்கைன்னு நினைப்பான். பால் பார்த்தா அந்த பக்கம் வுல்ஃப்ஸோட சண்டை போடுவான். என் பையனோட 10வது பிறந்த நாளுக்கு போறக்கில்லாம பண்ணிட்டீங்களாடான்ட்டு வெறி பிடிச்ச மாதிரி ஃபைட் பண்ணுவான். அப்படியே ரோடியஸ் வீட்டுல காமிச்சா செல்ஃபி நோனை பார்க்க வந்தா அவ வைக்கப்படுவா. இதுக்கப்புறம் ஒரு லாக்கெட்டை கொண்டு போய் லிலியா கிட்ட கொடுக்கவும் அவருடைய ஸ்கின் ஒரு பாக்ஸை அனுப்புறதா இருப்பா. லிலியா அவ பொண்ணு ஐஷாவை மெய்ட் போலதான் வளப்பா. செல்ஃபி அவ கூட நல்லா பழகுவா. லிலியாவும் ஜெனித்தும் ரோடியஸ் ரோவா போனதும் இந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணுவான்னு பார்த்தா சிறப்பாதான் இருக்கா. ஈவன் புள்ளி பண்றது கூட நின்னு போச்சு. அவங்க பேரண்ட்ஸ்க்கு இதுல ரொம்ப சந்தோஷம். அவ நேத்தில சகப்பு ரத்தனக்கள் இருந்தாதான் எல்லாரும் அவளை பார்த்து பயப்படணும் சூப்பர்ங்கிற போல சொல்லும் போது நோன் சூப்பர்னா என்னன்னு கேப்பா. செனித் அது ஒரு பயங்கர மிருகம், அதுகளை மட்டும் நீ பார்த்து அதுக்கு உன்னை கடிச்சு சாப்பிட்டுருன்பா. நோன் ஏற்கனவே ரொம்ப ஷை டைப்பு. இதுல இப்படி பேசவும் கதறி அழுக ஆரம்பிச்சிருப்பா. 2 லேடிஸும் சமாதானப்படுத்தலான்னு பார்த்தா அழுதுகிட்டே தான் இருப்பா. பால் வந்ததும் என்ன பிரச்சனைட்டு வாங்கி பாக்குறப்ப லிலியா திரும்ப மான்ஸ்டர்ஸான்னு கேப்பா. பாலே இதுக்கு முன்னாலெல்லாம் இப்படி இருந்தது இல்ல, இந்த டைம் ரொம்ப மோசமா போகுதுன்பா. அப்படியே ராக்ஸி சைட் காமிச்சா அந்த பிரின்ஸ் படிக்கிறதுல எல்லாம் ஆர்வம் காட்ட மாட்டான். ராக்ஸி மேலதான் அவன் எண்ணம் தப்பா இருக்கும். அவ வெளியே வந்து மேல பாக்குறப்ப அசுரா கிங்டம்க்கு மேலே என்னமோ இருக்கே, ஒரு வேலை ரூடியசன்பா. இதுக்கப்புறம் ஆஸ்டர்டுங்கிற புது கேரக்டரை காட்டுவாங்க. அவன் மேல டிராகன் பயங்கரமா நெருப்பு கேட்கும். இதுக்கப்புறம் கிட்ட போய் பார்த்தா அவனுக்கு எதுவும் ஆயிருக்காது. அவனை பார்த்துட்டு அது கிளம்பி போயிருக்கும். அவன் அந்த மானால கேதர் ஆகிறத பார்த்தா பைத்தியக்காரத்தனமா இருக்கு. இது எங்க எப்படி நடக்குதுன்னு பார்க்கணும், நானே போய் கண்டுபிடிக்கிறேன்ட்டு கிளம்பி இருப்பான். இதுக்கடுத்து கிஷிரிக்கா கிஷிரோசுங்கிற ஒரு ஃபீமேல் டீமனை காட்டுவாங்க. அவளும் மேல இருக்க மானாவை பார்த்துட்டு இது என்ன ஜூஸ், இந்த மானாவை பண்ணது யாருன்ட்டு பார்க்கலான்னு பார்த்தா அவளுக்கு அந்த விஷன் கிடைச்சிருக்காது. ஒரு வேலை வைக்கப்படுவாங்க போலான்ட்டு பேசாம ஃபேஸ் டு ஃபேஸ் போய் பாத்திர வேண்டியதுதான். டிமன் வேர்ல்டோட எம்பரரா போலான்ட்டு என் மக்களே ஃபாலோ பண்ணுங்கன்ட்டு நடக்க ஆரம்பிச்சிருப்பா. அவ சிரிப்பே பயங்கரமா இருக்கும். பட் ஒரு கட்டத்துல தொண்டை அடைச்சு இரும்ப ஆரம்பிச்சிருப்பா. இதுக்கடுத்து பெர்கியூஸை காட்டுவாங்க. இவங்க பக்கத்துக்கு என்ன பிரச்சனைனா இந்த டீமன் கார்டு லே பிளேஸை வந்து கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க இல்லையா, அதை எவனோ மானா மூலமா உடைக்க பாக்குறானோங்கிற டவுட் வந்திருக்கும். பெர்கியூஸ் ஆல்மான்ஃபியை கூப்பிட்டு இந்த மானாவுக்கு சொந்தக்காரன் யாருன்னு தேடி கண்டுபிடி, பார்த்ததும் கொன்றுன்பான். இதுக்கடுத்து ரூடியஸ் கிலேன் அப்புறம் ஏரிஸ் 3 பேரும் ரொம்ப தூரத்துல இருக்க ஒரு கார்டன் மாயான பிளேஸ்க்கு வந்திருப்பாங்க. ஏரிஸ் இப்படி ஓப்பன் ஸ்பேஸ்க்கு வந்ததுக்கு காரணம் உன்னோட மேஜிக் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தா அதை எப்படி டெமான்ஸ்ட்ரேட் பண்றேன்னு பார்க்கலாம் தான்பா. ரூடியஸும் அதை எப்படி பண்றதுன்னு பாக்குறப்ப அவன் அவனுக்கான மானாவை லைட்டா தான் செலுத்தியிருப்பான். ஆனா அங்க வர தண்ணி அண்ட் அதோட ஃபோர்ஸ் ரெண்டுமே பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஈவன் ரூடியஸே மனசுக்குள்ள நான் கொஞ்சம் மானாதான் யூஸ் பண்ணேன், ஆனா இதோட பவர் அண்ட் ஃபோர்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு நினைப்பான். எரிஸ் இது எப்படி இருக்குன்னு கேப்பா. ரூடியஸ் இது நல்லாவே இருக்கு, இதை இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்றக்கு நான் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும்பா. எரிஸ் அப்படின்னா அது உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருக்கான்ட்டு சந்தோஷப்படுவா. இதுக்கடுத்து ரூடியஸ் வந்துட்டு நீங்க எல்லாரும் எதிர்பார்த்த அந்த பயங்கரமான மேஜிக்கை பண்ணி காட்டுறான்ட்டு கியூமுலோ நிம்பஸ் பண்ணலான்னு பார்த்தா திடீர்னு அந்த மானாவோட சோர்ஸ்லாம் ரொம்ப ஒரு மாதிரி தினுசாகும். அது மனித கண்களுக்கே விசிபிளா தெரிய ஆரம்பிச்சிருக்கும். எரிசனை இவ்வளவு டக்குன்னு மேஜிக்கை போட்டின்னு கேட்டா நம்ம பயவுள்ளது நான் போடவே இல்லைங்க, இது என் ஸ்பெல்லே இல்லைன்பா. டப்புன்னு பார்த்தா தாக்குதல் நடக்க ஆரம்பிச்சிருக்கோம். இல்லைனோட பீஸ்ட் ஐஸ் மூலமா மட்டும்தான் அதை பார்க்க முடியும். இதுக்கப்புறம் ஒரு சர்டன் பர்சனோட சண்டை போட ஆரம்பிச்சிருப்பா. பார்த்தா அது ஆல்மான்ஃபியா இருக்கும். அவன் இதுக்கெல்லாம் காரணம் ரூடியஸ், அவன் போட்ட ஸ்பெல்னாலதான் இவ்வளவு பிரச்சனைட்டு அவன் மாஸ்டர் கொடுத்த உத்தரவை முடிக்க நான் இந்த பையனை கொண்டுட்டு போறேன்பா. இல்லைன்னு இந்த பையன் என்னோட ப்ரொடெக்ஷன்ல இருக்கான். நான் ஸ்வாட் கிங் ஸ்வாட் காட் கேல்ஃபெரியன் என்னோட டீச்சர், அவர் மேல ஆணையா சொல்றேன். அப்புறம் என்னோட இனம் டோல்டியா பெருமிதத்து மேல ஆணையா, எங்க எதிரி போலினா வேற மாதிரி ஆயிருன்பா. ஆல்மான்ஃபி இதனால நீங்க லார்ட் பெர்கியூஸ் கிட்ட மாட்ட போறீங்கன்பா. இல்லைன்னா அதுக்குன்னு குழந்தைய கொள்ள வருவீங்களான்பா. அவங்க நடந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் பிளேம் பண்ற போல நீங்க தான் நின்னீங்கன்பா. ரூடியஸ் இந்த இடத்துல என்னதான் நடந்துச்சுன்னு கால்குலேட் பண்றதுக்காக மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டு இருப்பான். ஆக்சுவலா நம்ம இங்க வந்தோம், மேஜிக் பண்ண பார்த்தோம், திடீர்னு பார்த்தா வானம் மாச்சு ஒருத்தன் தாக்க வந்தான். இதெல்லாம் என்னன்னு சொல்லி அனலைஸ் பண்ணலான்னு பார்த்தா எரி சீக்கிரமா ஏதாவது பண்றான்பா. ரூடியஸ்க்கு இப்பதான் ஞாபகத்துக்கு வரும். மேல பார்த்ததும் டப்புன்னு பார்த்தா அது ரெட் லைட் போல கீழே வர மாய்க்கும். திடீர்னு அது அப்படியே ஒரு ப்ளூ ஆரா மாதிரி ஃபார்ம் ஆகி ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்ல ஸ்ப்ரெட் ஆகும். இல்லைன்னு தப்பிச்சோட சொல்லிட்டு ஓடுவா. ரூடியஸ் தப்பிச்சு ஓடலான்னு பார்த்தா எரிஸ் விழுந்திருப்பா. அவளை காப்பாத்த அவ கூட நினைப்பான். இந்த இடத்துல டர்னிங் பாயிண்ட் 1ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. எப்பவும் போல வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க.